இல்ல விஜய் கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றாரு. விஜய் நடிகர் விஜய் கூட அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றாங்க. அவங்களுடைய ரசிகர் சொல்றாங்க, அவங்களுடைய இயக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவருடைய நிர்வாகிகள் சொல்றாங்க. அது யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கலாம். அதிமுகவை பொறுத்த அளவுக்கு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவங்களுடைய ஆதரவு இல்லாம எவனும் முதலமைச்சராக முடியாது. இதை சத்தியம் பண்ணி சொல்வேன். அதிமுகவை பொறுத்த அளவுக்கு அம்மா இறப்புக்கு பிறகு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம, அன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. சின்னம்மா அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா பொதுச்செயலாளர் ஆகிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. எந்த ஒரு தொழிலும் எதிர்ப்பு விதிக்கல. அந்த டயத்துல நான் இப்பவும் சொல்லி இப்பவும் எங்களுக்கு பொதுச்செயலாளர்னா சின்னம்மா தான். அந்த சின்னம்மா அவங்க ஆதரவு இல்லாமல் யாரும் மண்ணெடுக்க முடியாது தமிழகத்திலே அதிமுக என்ற பேர் சொல்லி. இல்ல சார், 2021 வந்து சசிகலா இல்லாமதான் வந்து 75% சீட்டு வந்து கூட்டணி கட்சிகளோட ஜெயிச்சாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 20% ஓட்டுகளை வாங்குறாங்க. இதுக்கு மேல வந்து சசிகலாவோட ஃபேக்டர் வந்து அதிமுகவில் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்ல தம்பி, நீங்க ஊடகவியலாளர், நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்னா இருக்கும் பொழுது போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடம் தேனி மாவட்டத்துல ஒரே ஒரு இடம் ரவீந்திரநாத் ஜெயிச்சாரு. 10 இடத்துல என்னாச்சு? முழுக்க முழுக்க மக்கள் ஆதரவு இல்லையே இருந்தாலும் அர்த்தம். அதுக்கடுத்தபடி நிறைய தேர்தல் வந்துடுச்சு. நகர்ப்புற உள்ளாட்சி, கிராமப்புற உள்ளாட்சி, அதே போல ஏகப்பட்ட தேர்தல், இடைத்தேர்தல், நிறைய தேர்தல். 2 இடைத்தேர்தல் போட்டியோட துப்புள்ளாத எடப்பாடி பழனிசாமி கட்சியை வழிநடத்த அவருக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் தேர்தல் புறக்கணிப்புகள், இடைத்தேர்தல் புறக்கணிப்புகள் நடந்திருக்குல்ல? இல்லைங்க, அது வேற இது வேற. நான் சொல்றேன், அம்மா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவங்க. இவை என்ன ஆளுமை? நீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமைன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுமையில காமிய நீ. நான் என்ன சொல்ல வரேன், கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டைன்னு சொல்றேன். கொங்கு மண்டலத்தை ஒரு இடத்துல வந்துருச்சு. ஈரோடு கிழக்கு ஒரு வேட்பாளர் பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல, ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? உன்னால உனக்கு மக்கள் ஆதரவு இல்லை, தொண்டர் ஆதரவு இல்லை, அதான் அர்த்தம்.